முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருள்மிகு திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் 250 கிலோ அன்னம் மற்றும் 55 கிலோ நாட்டு காய்கறிகள் கொண்டு கங்கை வராக நதீஸ்வரருக்கு சாற்றப்பட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீசம் பெற்ற புதுச்சேரி சங்கரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராக நதீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் செய்தால் அளப்பரிய நன்மைகள் உண்டாகி பாவங்கள் தொலைந்து சொர்க்கம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி ஐப்பசி மாத அஸ்வினி நட்சத்திரத்தில் கங்கை வராக நதீஸ்வரருக்கு நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் 250 கிலோ அன்னம் மற்றும் சுரக்காய், பீர்க்கங்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் உள்ளிட்ட 55 கிலோ நாட்டு காய்கறிகள் கொண்டு கங்கை வராக நதீஸ்வரருக்கு சாற்றப்பட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனே ஜெயக்குமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்ற புதுச்சேரி வெள்ளையனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து பௌர்ணமி அபிஷேகம், கிரிவலம் மற்றும் ஜோதி தரிசனமும் நடைபெற்றது. இதுகுறித்து கோவில் குருக்கள் கூறும்பொழுது, சிவபெருமானுக்கு சாற்றப்படும் அன்னத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அந்த பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது உடம்பில் உள்ள சகல வியாதிகளும் நீங்கும் என்றும் குழந்தை பெறும் பாக்கியம் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்றைய தினம் ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய அன்னாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. சிவபெருமானுக்கு 12 மாதங்களும் 12 வகையான அபிஷேகங்கள் சைவாகமங்களிலே சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வகையான அபிஷேகம் சிறப்பு வாய்ந்தது. அதிலே இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தன்று அன்னத்தினாலே அபிஷேகம் செய்தல் அளப்பரிய நன்மைகளை தரக்கூடியது என்று சைவாகமத்திலே சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருள்கின்றார். அதற்கேற்ப இந்த ஐப்பசி அஸ்வினி நட்சத்திரத்திலே இறைவனுக்கு 250 கிலோ அளவில் அன்னம் அபிஷேகமாக சாற்றப்பட்டு நாட்டு காய்கறிகளினாலே அலங்கரித்து இந்த சிறப்பு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அன்னாபிஷேகத்திலே நாம் பங்கேற்பதனாலே நமக்கு பாபங்கள் தொலைந்து சொர்க்கம் கிடைக்கின்றது. மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் மண்ணாடிப்பட்ட கொமேன் பஞ்சாயத்து நிதியின் மூலம் 3 லட்சம் செலவில் சலவைத்துறையை பழுது பார்த்தல், கைக்கலப்பேட் கிராமத்தில் உள்ள ஏரியை 33,43,000 ரூபாய் செலவில் தூர்வாறுதல், கொடாத்தூர் மணவெளியில் முற்றாம்பேட் ஏரியின் வரத்து, வாய்க்கால் குறுக்கே 12,44,000 ரூபாய் செலவில் பாலம் அமைத்தல், மண்ணாடிப்பட்ட கிராமத்தில் திருக்கனூர் பெரிய ஏரி வரத்து, வாய்க்காலில் இடதுகரையின் மேல் 34,70,000 ரூபாய் செலவில் சாலை அமைத்தல், சோம்பட்டு கிராமத்தில் உள்ள ரங்கசாமி நகருக்கு 7,30,000 ரூபாய் செலவில் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் ஆணையர் எழில்ராஜன், பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், கொமேன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இல்லநிலை பொறியாளர் யோகராஜ் மற்றும் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுவையை சேர்ந்தவர் பிபிஷா பவானியில் இயற்கை மருத்துவம் படித்து வருகிறார். இந்நிலையில் அவரது பேராசிரியர் ஒருவரது திருமணம் விழுப்புரத்தில் நடந்துள்ளது. இதற்காக பிபிஷாவுடன் படிக்கும் ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தோழிகள் சுஜிதா, ஸ்ரீ அனுபமா, ஸ்வேதா, தீபிகா, ராஜலட்சுமி ஆகியோர் புதுவைக்கு வந்துள்ளனர். இதில் ராஜலட்சுமி இயற்கை மருத்துவராக பயிற்சி பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரும் எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம் வீட்டில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் விழுப்புரம் திருமண நிகழ்ச்சி முடிந்து மீண்டும் புதுச்சேரி வந்த பிபிஷாவின் தோழிகள் மற்றும் பிபிஷாவின் அத்தை மகன் கௌதம், பிபிஷாவின் தம்பி நிக்கில் யோகேஷ் ஆகியோர் பாண்டி மெரினா உள்ளிட்ட இடங்களை நேற்று சுற்றி பார்த்துள்ளனர். பின்னர் இரவு 12 மணிக்கு மேல் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். அப்பொழுது பிபிஷாவின் தம்பி நிக்கில் யோகேஷ் காரை ஓட்டியுள்ளார். ராஜலட்சுமி முன் சீட்டில் அமர்ந்திருந்தார். சுஜிதா, ஸ்ரீ அனுபமா, ஸ்வேதா, தீபிகா ஆகியோர் பின் சீட்டில் அமர்ந்து வந்தனர். கௌதம் இருசக்கர வாகனத்தில் பிபிஷாவுடன் காரின் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அதிகாலை 1 மணியளவில் கார் மறைமலை அடிகள் சாலையில் வேகமாக சென்றுள்ளது. திடீரென கார் நிக்கில் யோகேஷின் கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் புதிய பேருந்து நிலையத்தின் முன்னால் உள்ள நடைபாலத்தில் கார் மோதியது. இதில் ராஜலட்சுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
நிக்கில் யோகேஷ் மற்றும் உடன் பயணித்தவர்கள் படுகாயமடைந்தனர். இதனை கண்ட பேருந்து நிலையத்தில் இருந்தவர்கள் மற்றும் காரை பின்தொடர்ந்து வந்த கௌதம் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் நிக்கில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம். இங்கு பல்லா தெருவில் வசித்து வருபவர் கட்டிட தொழிலாளி பெர்மாடி நாணி. இவரது மனைவி பெர்மாடி தேனா. இவர்களுக்கு 7 வயதில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி உள்ளார். இந்த நிலையில் நாணி அவ்வப்பொழுது மது அருந்திவிட்டு வீட்டுக்கு வருவதால் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இன்று மீண்டும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பெர்மாடி நாணி அவரது மனைவி தேனாவை கையால் சரமாரியாக அடித்துள்ளார். இதில் அவரது கண், முகம், தலை ஆகிய பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் காது, மூக்கு வழியாக ரத்தம் வந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் ஏனாம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த தேனாவின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் கடந்த 2ஆம் தேதி தனது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினார். அதில் மொய் பணமாக ரூபாய் 2,38,000 வந்தது. அதனை கொண்டு அரியங்குப்பத்தில் அடகு வைத்த நகையை மீட்க முடிவு செய்தார். இதற்காக நேற்று பணத்தை ஒரு பையில் வைத்துக்கொண்டு அரியங்குப்பம் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றார். இந்நிலையில் தவளக்குப்பம் அருகே உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு அரியங்குப்பம் பகுதியில் உள்ள நகை அடகு கடையில் நகையை மீட்க பணத்தை எடுத்த பொழுது அவர் வைத்திருந்த பணம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அவர் இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனிடையே தவளக்குப்பம் முத்தையா முதலியார் நகரை சேர்ந்த பரோட்டா மாஸ்டர் சண்முகம் கீழே கிடந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து அந்த பணம் போலீசார் முன்னிலையில் பணத்தை தவறவிட்ட விஜயகுமாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் தினமும் 800 ரூபாய்க்கு பரோட்டா மாஸ்டராக பணி செய்து வறுமையில் இருந்த பொழுதும் சாலையில் கிடந்த ரூபாய் 2,38,000 போலீசில் ஒப்படைத்த பரோட்டா மாஸ்டர் சண்முகத்தின் நேர்மையை போலீசார் பாராட்டி சால்வை அணிவித்தனர். புதுச்சேரி சாரம் பாலாஜி நகரில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி மண்டல அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் சார்பில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு, கலைத்துறையுடன் பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. மண்டல அலுவலகத்தில் நடந்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதன்மை பிராந்திய மண்டல மேலாளர் தெய்வ சுகுணமொழி தலைமை தாங்கினர். துணை மண்டல மேலாளர் ஸ்ரீதர் மற்றும் நந்தினி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். பாலாஜி நகரில் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அலுவலகத்தை வந்தடைந்தது. கொடைக்கானல் கிளாவரை கிராம வனப்பகுதியில் உள்ள செருப்பன் ஓடை பகுதியிலிருந்து குடிநீர் செல்லும் வாய்க்காலின் அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழையால் ராட்சத மரங்கள் வேருடன் சாய்ந்து சுமார் 300 அடி தூரத்திற்கு பிளவு ஏற்பட்டு 500 மீட்டர் தூரம் பூமி உள்வாங்கியிருப்பதால் கிராம மக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக கிளாவரை கிராமம் உள்ளது. இந்த கிராமம் பூண்டி ஊராட்சியில் உள்ளது. மேலும் இந்த கிராமம் கொடைக்கானலின் கடைக்கோடி கிராமமாகும். இதனை அடுத்து இந்த கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருவதுடன் முக்கிய தொழிலாக பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்து தங்கள் வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். இதனை அடுத்து இந்த கிராமத்தில் கிளாவரை பகுதியில் வசிக்கும் கிராம மக்களுக்கு குடிநீரானது ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குட்பட்ட செருப்பன் ஓடையிலிருந்து விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் இந்த செருப்பன் ஓடையானது சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனை அடுத்து ஓடையிலிருந்து கடந்த சில நாட்களாக குடிநீர் செந்நிறத்தல் வந்துள்ளது. இதனை அடுத்து கிராம மக்கள் சென்று பார்த்தபொழுது 10க்கும் மேற்பட்ட ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்துள்ளது. அதேபோல சுமார் 300 அடி நீளத்திற்கு பூமி பிளவு ஏற்பட்டு சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு பூமி உள்வாங்கி ராட்சத பள்ளங்களாக மாறியுள்ளது. இதன் காரணமாக இப்பகுதி கிராம மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இந்த செருப்பன் ஓடையில் ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்ததால் விவசாயத்திற்கு செல்லும் நீர் மண்ணிலேயே உள்வாங்கி மண்ணில் அதிக ஈரப்பதம் ஏற்பட்டிருப்பதாக இப்பகுதியினர் தெரிவிக்கின்றனர். மேலும் இப்பகுதி கிராம மக்களுக்கு ராட்சத குழாய்கள் மூலம் நீர் வழங்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு இதேபோன்று மண் பிளவு ஏற்பட்டதை தொடர்ந்து புவியியல் துறையினர் ஆய்வு செய்தனர். இதில் மண்ணில் ஈரப்பதம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் செருப்பன் ஓடையில் மட்டும் பிளவு ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கொடைக்கானல் சர்வதேச பள்ளி என்ற தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் இந்த பள்ளியின் சார்பாக நெடுஞ்சாலையில் வேகத்தடை அனுமதியின்றி அமைக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் பொதுமக்களிடம் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் வேகத்தடை உடனடியாக அகற்றப்பட்டது. இந்நிலையில் தங்களுக்கு வேகத்தடை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை நெடுஞ்சாலை சாலை பாதுகாப்பு துறைக்கு அனுப்பியிருந்த நிலையில் இன்று நெடுஞ்சாலைத்துறை திண்டுக்கல் கோட்ட பொறியாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு தலைமை பொறியாளர் தங்கராஜ் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் அந்த பள்ளிக்கு எதற்காக வேகத்தடை அமைக்கப்பட வேண்டும் என பள்ளி நிர்வாகம் சார்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கேள்விகள் எழுப்பிய பொழுது மாணவர்களின் பாதுகாப்பு கருதி வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் தெரிவிக்க ஆய்வுகளை மேற்கொண்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வேகத்தடை அமைப்பதற்கான உகந்த இடம் இல்லை என்று பள்ளி நிர்வாகத்திடம் தெரிவித்து ஆய்வை மேலும் பள்ளி நிர்வாகத்திடம் தேவைப்பட்டால் மேல்நிலை உயர்நிலை பாதை அமைத்துக் கொள்ளவும் அதற்கான அனுமதி நீங்கள் கூறினால் அதற்கான அனுமதிகள் வழங்கப்படும் எனவும் கூறினர். தொடர்ந்து தனியார் பள்ளிக்காக வேகத்தடை அமைக்க முடியாது என்று கூறினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.